குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, அவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம். இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நம்ம நல்ல காற்று வேணும் அப்படின்னாவே நல்ல காற்று வேணும். பாருங்க, ஒரு இயற்கையாக ஒரு நல்ல ஒரு எழில் சூழ்ந்த ஒரு இது. இப்போல்லாம் கவர்மெண்ட்டே ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் திட்டத்தில் வீட்டு முன்னாடி ஒரு மரம் வைக்கிறாங்க அந்த ஏரியாவில். அதனால் இது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். காக்கைகள் பறவைகள் எல்லாம் பறந்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கு. கிராமத்து ஒரு சாயலில் நம்ம வாழ்ந்து இயற்கை அப்படியே ரொம்ப காற்று அப்படியே குளு 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 குளுன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரக்காற்று ஒரு நல்ல இது எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், இயற்கையோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப நல்லது. காலைல தூங்கி எழுந்தால் எல்லாம் பாருங்கள் குளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு இதில் இருக்காங்க. இயற்கை அன்னையின் ஒரு காற்று செம்மையாக இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு இடம் பாருங்க. இந்த இடத்த நான் போடுறது ரொம்ப ஒரு இது. இயற்கை அன்னையின் படைப்பே ஒரு அழகான ஒரு படைப்பு. அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு இருக்குங்க. அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்கு. காட்சி அப்படியே இதாகுது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. காற்றுனாலும் காற்று அப்படி ஒரு காற்று பாருங்க. மரம் நீங்களும் இந்த ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல சும்மாவாவது நம்ம போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிராமத்து ஒரு சாயல்ல நம்ம வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளவு இதாக இருந்தாலும் அந்த ஒரு மரத்தின் பயன்களை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். மரம் இருந்தாலும் காற்று வரும், நல்ல மழை பெய்யும். ஒரு அழகான சூழல். இயற்கையை நேசிக்க வேண்டும், மரத்தை நாம் நேசிக்க வேண்டும், நீரூற்ற வேண்டும், பறவைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த ஒரு இயற்கை சூழல், இயற்கையோடு நாம் வாழுவது தான் நமக்கு ஒரு நல்ல இது. மனசே சரியில்லைனாலும் அப்படியே ஒரு கிராமத்து பக்கம் ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம சொந்த ஊராக இருந்தால் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்வது இயற்கையோடு ஒன்றி நாம் வாழ வேண்டும். அருமையாக காசு பேசுகிறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஒரு பயனுள்ள தகவல்னா, ஒரு
இதில் போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். பயனுள்ள தகவல் என்னன்னா, நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எப்போதும் என்னை முழுமையாக நேசிப்பேன். என் உள்ளுணர்வு எனக்கு எப்போதும் சாதகமாக இருக்கிறது. என் இதயத்தில் அன்பிற்கு மட்டுமே இடம் உண்டு. பிறர் செய்த தவறுகளை மன்னிக்க தயாராக வேண்டும். ஒவ்வொரு செயலையும் செய்தபின் நிறைவு நிம்மதி அடைய வேண்டும். நான் செய்யும் எல்லா செயல்களும் வெற்றி பெறும். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும். எதிர்மறை எண்ணெய் குப்பைகளை மனதில் தேக்கி வைக்கக்கூடாது. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நான் எல்லா பயமும் சந்தேகத்தை விட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். தாய்மொழி, தாய் மதம், தாய் நாட்டை நேசியுங்கள். இந்தியாவில் வாழ்வதே பெருமை, பாதுகாப்பு. தங்கத்தை விட நேரத்திற்கு விலை மதிப்பு அதிகம். தினமும் நெற்றியில் குங்குமம் திருநீர் இடுங்கள். மன அமைதிக்கும் உங்கள் நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு செல்லுங்கள். தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சாப்பிடும்போது அலைபேசி, டிவி வேண்டாம். சாப்பிட்ட பின் நடைப்பயிற்சி வேண்டும். ஒரு 10 நிமிட நடைப்பயிற்சி வேண்டும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தால் தான் அந்த சாப்பாடு போய் உள்ள வயிற்றில் போய் ஜீரணாகும். அஜீரண கோளாறு வந்துவிடும் சாப்பிட்டவுடன் படுத்தால். ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறதோ கொஞ்ச நேரம் நடக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது. நம் உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இது பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அளவோடு சாப்பிட வேண்டும். நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் இது இரவு நம்ம 9 மணிக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.